கருவேப்பிலை மரம் தான் பாருங்கள், பார்க்குறதுக்கு கிரேப்ஸ் மாதிரி பர்பிள் கலரில் எவ்வளோ அழகாக பழுத்துருக்குதுன்னு. இது ஃபுல்லாக பழுத்தா தான் கட்டங்கரேர்னு கருப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து இந்த ஸ்டேஜில் சாப்பிட முடியாது, கசக்கும். நல்லா கருப்பானதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். பழங்கள் வந்து 1, 2ன்னு விதைகள் மாற்றி மாற்றி இருக்கும். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்வீட் ரொம்ப இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டு கண்டிப்பாக இதை தொடவே கூடாது. அவங்களுக்கு சுகர் ஃபுல்லாக குறைஞ்சிரும். அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லை. அதுவும் இல்லாமல் கருவேப்பிலை நல்லதுங்கிறதுக்காக நிறைய சாப்பிட்டாலும் டயரியா வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு கொத்தை நான் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நல்லா கருப்பானதுக்கப்புறமா தான் இதை சாப்பிடணும். அப்போ தான் அது ஸ்வீட்டாகவும் கருவேப்பிலை டேஸ்ட்டும் வாசனையும் அதில் இருக்கும். இந்த விதைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு. பழம் என்னவோ சின்னது தான், ஆனால் விதைகள் தான் ஃபுல்லாக இருக்கும் பெருசாக. இது வந்து குயில்கள் தான் மரத்தில் உட்காந்துட்டு நிறைய சாப்பிடும். இது ஒரு கொத்தில் இருக்க பழம் வந்து ஒன்று ஒன்றா பழுக்க பழுக்க கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அது சுற்றிலும் சின்ன சின்ன செடியாகவும் முளைச்சிரும் கருவேப்பிலை. அந்த மாதிரி தான் நிறைய இடங்களில் வந்து இந்த கருவேப்பிலை பரவும். ஆனால் குயில்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச பழம் இது. அந்த காலத்தில் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கிடையாது. அதனால் போகிற வர வழிகளில், வீடுகளில், ஸ்கூல்ஸ்லலாம் இருக்க இந்த கருவேப்பிலை பழம், நெல்லிக்காய், புளிச்சக்கீரை, சீத்தாப்பழம், சப்போட்டா பழம் நிறைய சாப்பிடுவோம். அதுதான் எங்களுக்கு அப்போது ஸ்நாக்ஸு. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கருவேப்பிலை பழம் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இது எந்த அளவுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு இதில் கெடுதலும் இருக்குது. கவனமாக சாப்பிட்றது நல்லது.